வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் காமன் மேன் ஷோ மூலமா இப்போ நிறைய பேரு சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டா உலா வந்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா நைட்டி போட்ட அக்கா அப்படின்னு பேசப்படுற பிரியதர்ஷினி தான் இப்போ எல்லா யூடியூப் சேனல்கள்லையும் பேசப்படுற ஒரு ஆளா இருக்கிறாங்க. நான் நைட்டி போட்டது ஒரு குத்தமா, நாட்டுல எவ்வளவோ பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நான் நைட்டி போட்டதையே பெருசு பண்றாங்களே அப்படின்னு அவங்க ஆதங்கப்பட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த வீடியோல அவங்க கேட்கிற கேள்விகள் என்ன, சேனல் தரப்புல என்ன நடந்தது, இதோட பின்னணி என்ன அப்படிங்கறத முழுசா தெரிஞ்சுக்க போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டிவி சேனல்களுக்கு டிஆர்பி தான் எல்லாமே. குறிப்பா கேமரா முன்னாடி கண்ணீர் வடிக்கிறவங்களை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி டிஆர்பி ஏத்துறது வழக்கமாயிடுச்சு. இத்தனை சீசனா பிரபலமானவங்களை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்த பிக் பாஸ் ஷோ இந்த முறை காமன் மேன், அதாவது சாமானிய மக்களுக்கான ஷோன்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க. ஆனா உள்ள கூட்டிட்டு போனது என்னவோ ஏற்கனவே பிரபலமா இருக்கிறவங்களையும் சர்ச்சையில சிக்கினவங்களையும் தான். அதுல இருந்து வெளியே வந்த ஒரு சிலர் இப்போ கடுப்பாகி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இந்த நைட்டி அக்கா பிரியதர்ஷினி பேசுறதுதான் இப்போ பெரிய விவாதமா மாறி இருக்கு. பிரியதர்ஷினி MBA முடிச்சு டீச்சரா லெக்சரா வேலை செய்துகிட்டு இருக்கவங்க. இவங்களை பார்த்து உங்களுக்கு இடம் பொருள் ஏவல் தெரியுமா அப்படின்னு நடிகர் ஆரி கேட்ட கேள்வியால அவங்க ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்களாம். ஆரி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீதி நேர்மைக்கு பெயர் போன ஆரிய ஒருமையில் பேசினது, அங்க இருந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசினதுன்னு பிரியதர்ஷினி மேலையும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா பிரியதர்ஷினி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு நைட்டி தான் கம்ஃபர்டபிள், வாழ்க்கையில நிறைய இழப்புகளை சந்திச்சு அதுல இருந்து மீண்டு வரத்தான் இந்த ஷோவுக்கு வந்தேன், எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டார்னு வேணும்னா பட்டம் கொடுத்துக்கோங்க அப்படின்னு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஷோல 50 பேரை ஒரே ரூம்ல அடைச்சி வச்சு பல டாஸ்க்குகளை கொடுத்து 2 நிமிஷம் ப்ரோமோவுக்காக 2 மணி நேரம் கண்டபடி அலைய விடுறதுன்னு மக்களை மிருகத்தனமா சண்டை போட வைக்கிறாங்கன்னு உள்ள இருந்து வந்தவங்களும் ஆதகப்படுறாங்க. பிரியதர்ஷனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினது கூட ஒரு டிஆர்பி ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மென்டல் ஹெல்த் பிரச்சனை எல்லாம் இல்ல, என்ன பைத்தியம்னு சொல்லாதீங்க அப்படின்னு புலம்புறாங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஷோ தேவைதானா? ஆனா மக்களும் யார் கூட சண்டை போட போறாங்கன்னு பார்க்க ஆர்வமா தான் இருக்காங்க. ஆரி ப்ரோ சொன்ன மாதிரி இடம் பொருள் ஏவல்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. ஒரு இன்டர்வியூக்கோ அல்லது டிவி நிகழ்ச்சிக்கோ போகும்போது அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஸ்கூலுக்கு குழந்தைகளை விட போறதுல இருந்து இன்டர்வியூ வரைக்கும் எல்லோரும் நைட்டியோட போறது சரியான கலாச்சாரமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஒரு சாமானிய பெண்ணை கூட்டிட்டு வந்து அவங்கள என்னென்னமோ செய்ய சொல்லி டிஆர்பி ஏத்துற சேனலோட இந்த செயல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.